இந்த முறை கைது உறுதி. சிபிஐ எடுத்த முடிவால் திமுகவில் பரபரப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அமித்ஷா செய்ய போகும் அதிரடி சம்பவம். ஸ்டாலினுக்கு எதிராக திரும்பிய அந்த 15 பேர். உதயநிதியால் திமுகவுக்கு வந்த ஆபத்து. வணக்கம் நண்பர்களே. மீண்டும் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தான் முதலமைச்சராகிவிட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் கடுமையான திட்டம் தீட்டி வருகிறார். அதற்காக 150 தொகுதிகளை டார்கெட் செய்து அந்த தொகுதிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பணமும் பரிசு பொருட்களையும் கொண்டு குவிக்கும் வேலைகளில் திமுக தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக அரசு அதிகாரிகள் அனைவரையும் திமுகவின் கொத்தடிமைகளாக இருப்பதால் தற்போது தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த சில முக்கிய அதிகாரிகளையும் திமுக தங்கள் வசப்படுத்திவிட்டது. இப்படிதான் கடந்த காலங்களில் பல பகுதிகளில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தங்கள் கைவசப்படுத்திக் கொண்டு போலி ஓட்டுகள் மூலம் திமுக வெற்றி பெற்றது. மு.க.ஸ்டாலினை கூட அப்படித்தான் கொளத்தூர் தொகுதிகளில் வெற்றி பெற்று வந்தார். அது குறித்த வழக்கு கூட தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. என்றாலும் மு.க.ஸ்டாலினுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதித்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரவிடாமல் திமுக சார்பில் வாதாடும் வழக்கறிஞர் கபில் சிபல் வேறு விதமாக காய் நகர்த்தி கொண்டே வருகிறார். ஏற்கனவே இந்த வழக்கு குறித்த இறுதி தீர்ப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது வேறு பக்கமாக ட்விஸ்ட் அடித்து விட்டார்கள். இதன் காரணமாக நீதிபதிகளால் கொளத்தூர் வழக்கின் இறுதி தீர்ப்பை சொல்ல முடியாமல் தடுமாறிக் கொண்டு வருகிறார்கள். மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக சாட்சிகளை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கும் சைதை துரைசாமி தரப்புக்கு எதிராக தற்போது திமுக தரப்பும் அந்த தேர்தலில் மு.க.ஸ்டாலின் மிக நேர்மையாக வெற்றி பெற்றது போன்ற ஆதாரங்களை சமர்ப்பித்து விட்டார்கள். இதன் காரணமாக ஸ்டாலினுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல தயாரான நீதிபதிகள் தற்போது அந்த ஆதாரங்களை விசாரிக்க தொடங்கிவிட்டார்கள். இதனால் கொளத்தூர் வழக்கில் சிக்கிவிடுவார், மீண்டும் அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை உருவாகிவிடும் என்று நினைத்த நேரத்தில் தற்போது அந்த விசாரணை இழுத்தடித்துக் கொண்டே வருகிறது. இந்த நேரத்தில் தான் மு.க.ஸ்டாலினுக்கு அடுத்த சிக்கலாக தற்போது சிபிஐ கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை கட்டம் கட்டியிருக்கிறது. குறிப்பாக கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஒரே நாள் இரவில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த அத்தனை பேரின் உடலும் உடற்கூராய்வு செய்யப்பட்டது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அந்த மருத்துவமனையில் உடற்கூராய்வு 2 பெஞ்சுகள் மட்டுமே இருந்த நிலையில் அத்தனை பேருக்கும் எப்படி ஒரே இரவில் உடற்கூராய்வு செய்தார்கள் என்று சிபிஐ கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது. குறிப்பாக இந்த வேலைகளை செய்தது எல்லாமே செந்தில் பாலாஜி தான். ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்தவர் போன்றே இது குறித்த தகவல் தனக்கு கிடைத்ததும் உடனே அரசு மருத்துவமனைக்கு தான் அவர் ஓடி இருக்கிறார். உயிரிழந்த அத்தனை பேரின் உடலையும் இரவோடு இரவாக உடற்கூராய்வு செய்தாக வேண்டும் என்று அனைத்து மருத்துவர்களுக்கும் நெருக்கடி கொடுத்திருக்கிறார். இப்படி மருத்துவர்களை செந்தில் பாலாஜி கட்டாயப்படுத்திய வீடியோவும் சிபிஐ அதிகாரிகளிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக கரூர் சம்பவத்தை திட்டமிட்டு இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அதன் பின்னணி மர்மத்தை யாரும் கண்டுபிடித்து கூடாது என்பதற்காக அவசர கதியில் ஒரே இரவில் 41 உடலுக்கும் உடற்கூராய்வு நடந்துள்ளது. இதுகுறித்து ஏற்கனவே பல மருத்துவர்களை அழைத்து விசாரணை நடத்தியுள்ள சிபிஐ அதிகாரிகள் அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி அழைத்தும் விசாரிக்க போகிறார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி இந்த விவகாரத்தில் மழுப்பலான பதில்களை சொன்னால் 17ஆம் தேதி அவரை கைது செய்து வைத்து மீண்டும் விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதோடு இந்த விவகாரத்தில் திமுக ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்துள்ளது என்பதையும் சிபிஐ அதிகாரிகள் கண்டறிந்து விட்டார்கள். அதன் காரணமாகவே தற்போது அனைத்து ஆதாரங்களையும் கையில் வைத்துக் கொண்டுதான் செந்தில் பாலாஜியை தட்டி தூக்கப் போவதாக கூறுகிறார்கள். இந்த செய்தி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதால் தான் மு.க.ஸ்டாலின் கலக்கத்தில் இருக்கிறாராம். செந்தில் பாலாஜியை தட்டி தூக்கிவிட்டால் கொங்கு மண்டலத்தில் திமுக படுதோல்வி அடைந்துவிடுமே என்பதுதான் அவரது பெருங்கவலையாக உள்ளதாம். இப்படியான நிலையில் தற்போது திமுகவிற்குள் சத்தமில்லாமல் இன்னொரு பெரிய சலசலப்பும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை தனக்கு சாதகமாக இருக்கும் நபர்களுக்கு மட்டுமே இந்த தேர்தலில் சீட் கொடுக்க வேண்டும் என்கிற முடிவில் இருக்கிறாராம். அதன் காரணமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுகவின் 15 சீனியர்களை ஓரங்கட்ட திட்டமிட்டுள்ளாராம். அந்த பட்டியலில் துரைமுருகன், ஐ. பெரியசாமி, பொன்முடி, KN நேரு, ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 15 சீனியர்கள் இடம்பெற்றுள்ளார்களாம். இவர்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடையாது என்று உதயநிதி சொன்னதை அடுத்து கடுமையான அப்செட்டில் உள்ளார்களாம். அதோடு எங்களை சீனியர் என்று ஓரங்கட்டினால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் சீனியர் தானே, அவர் மட்டுமே எப்படி தேர்தலில் போட்டியிடலாம் என்று அவர்கள் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராகவே கோதாவில் குதித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் இதுவரை கூட்டணி கட்சிகளை சமாளிப்பதற்காக போராடி வந்த மு.க.ஸ்டாலின் இப்போது இந்த சீனியர் சீட்டு பறிப்பு விவகாரத்திலும் எக்கச்சக்கமாக சிக்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி எங்களது சீட்டை பறித்தால் எங்கள் தொகுதியில் திமுகவை வெற்றி பெறவே விடவே மாட்டோம் என்றும் அவர் வரிந்து கட்டியுள்ளாராம். அதனால் தற்போது உதயநிதியால் திமுகவில் பெரிய சலசலப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தி. விஜயை NDA கூட்டணிக்கு அழைத்த பாஜக செய்தி தொடர்பாளர் பதவி நீக்கம் செய்த நயினார் நாகேந்திரன்.
2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்க்கும் அனைத்து சக்திகளும் ஒன்று சேர வேண்டும் என்று விஜய்க்கு அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்ட பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் பிரசாத்தை தமிழக பாஜகவின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவரை பொறுப்பிலிருந்து அதிரடி நீக்கம் செய்துள்ளார். அதையடுத்து நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்தியில், பிரசாந்த் சொன்ன கருத்து எதிர்மறையாக இருந்தது, அதோடு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கட்சியை பாஜக கூட்டணிக்கு அழைப்பது என்றால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் அழைக்க வேண்டும் அல்லது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஆனால் ஒரு செய்தி தொடர்பாளர் தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைத்து செய்தி வெளியிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்படி தன்னிச்சையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டதால் தான் பிரசாத் நீக்கப்படுகிறார். அதோடு மாநில செய்தி தொடர்பாளர் மட்டுமின்றி சட்டசபை தேர்தலில் பணியிலிருந்தும் அவர் நீக்கப்படுகிறார் என்று நயினார் நாகேந்திரன் அறிவித்திருக்கிறார். அதேபோல நடிகர் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைத்து மீண்டும் நடிகர் பவன் கல்யாண் பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது. என்றாலும் இதை பாஜக தரப்பு உறுதிப்படுத்தவில்லை. விஜயை பொறுத்தவரை தனித்து போட்டி என்று அறிவித்துவிட்ட நிலையில் அதிமுகவும் அவரிடத்தில் பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டார்கள். அதனால் ஊடகங்கள் வெளியிடும் இதுபோன்ற செய்திகள் அனைத்துமே வதந்தியாகும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது பாஜக. அடுத்த செய்தி, விவாகரத்து பிரச்சனை ஒர்த்தில்லை, விஜயின் பேச்சுக்கு தாவேகாவில் எழுந்த எதிர்ப்பு. தாவேகா தலைவரான விஜய் தனது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கும் விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே பெரிதாக ரியாக்ட் பண்ணவில்லை. ஆனால் இவர் மகளிர் தின விழா நடத்திய போது மனைவி மகளை வீட்டை விட்டு துரத்தி விட்டு வந்து இவர் மகளிர் தின விழா நடத்துகிறாரா என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமின்றி தனது மனைவி மகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காதவர் எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு கொடுப்பார், பெண்களை எப்படி இவர் உயர்வாக மதிப்பார் என்கிற விமர்சனங்களும் எழுந்தது. என்றாலும் விஜயை பொறுத்தவரை இந்த விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் அடுத்த கட்டமாக வேட்பாளர்களை தேர்வு செய்ய தொடங்கிவிட்டார். குறிப்பாக நேற்று அவரது பனையூர் அலுவலகத்தில் 60 பேரிடம் நேர்காணல் நடத்தியுள்ளார் விஜய். நேற்று அவர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்கிற போதும் அதற்கு விலக்கு கேட்டுவிட்டு இந்த வேட்பாளர் தேர்வு பணியில் ஈடுபட்டார் விஜய். கடந்த காலங்களில் கட்சி நிர்வாகிகளை பெரிதாக சந்திக்காமல் இருந்த விஜய் இப்போது தானே நேரடியாக இறங்கி தேர்தலில் போட்டியிட விரும்பும் நபர்களிடத்தில் அவர்கள் தொகுதி நிலவரம் குறித்து கேட்டறிந்துள்ளார். கடந்த மாதத்தில் வழங்கப்பட்ட மனுக்களில் 50 வேட்பாளர்களை விஜய் நேற்று இறுதி செய்துள்ளார். அதையடுத்து அவர்களை அழைத்து நேர்காணல் நடத்தியுள்ளார். அப்போது அவர்களிடத்தில் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். இனிமேல் அரசியல் தவிர வேறு எதுவும் இல்லை. நான் அரசியலுக்கு வந்த பிறகு என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் எது வந்தாலும் நான் பின்வாங்க கூடாது. அனைவரும் துணிந்து வேலை செய்யுங்கள். உங்களை எல்லாம் வேட்பாளராக தேர்வு செய்து விட்டேன். அதனால் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். என்னை நீங்கள் எப்படி நம்புகிறீர்களோ அதே போல் நானும் உங்களை நம்புகிறேன். அதனால் உங்களது பொறுப்பை உணர்ந்து தேர்தல் பணியாற்றுங்கள் என்று பேசியுள்ளார் விஜய். பூத் கமிட்டியை சரியாக உருவாக்கி உள்ளார்களா, அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் நேரடியாகவே சொல்லலாம் என்று அவர்களிடத்தில் கேட்டறிந்துள்ளார். ஆரம்ப காலத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் அனைத்து பொறுப்புகளையும் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாவிடத்தில் ஒப்படைத்திருந்த விஜய் இப்போது தானே களமிறங்கி இருப்பது கட்சியினர் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளதாம்.